ஏடிபி எப்படின்னா அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், ஏடிபினா அடினோசைன் டைபாஸ்பேட், என்ஏடி அப்படிங்கிறது நிக்கோட்டினமைட் அடினைன் டை நியூக்ளியைட், என்ஏடிபி அப்படின்னா நிக்கோட்டினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைட் பாஸ்பேட் அப்படிங்கிறது தான். ஒரு செல்லானது நேரடியாக ஆற்றலை குளுக்கோஸிலிருந்து பெற முடியாது. சுவாசித்தலின் போது குளுக்கோஸ் ஆக்சிகரணம் அடைந்து வெளியேறும் ஆற்றல் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னா ஏடிபியில் சேமிக்கப்படுது. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ். மைட்ரோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது புரதம் லிப்பிடுகளை கொண்ட ஒரு சிக்கலான கலவை. ஸோ இது ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. 3 ஸ்டேட்மெண்ட்டாக இதை பிரித்து கேட்டிருப்பாங்க. இதில் கிரெப் சுழற்சிக்கு தேவையான நொதிகளும் 70S ரைபோசோம், டிஆர்என்ஏக்களும் மற்றும் டிஎன்ஏக்களும் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மைட்ரோகாண்ட்ரியாவோட பணி. ஸோ சுவாசித்தலுக்கு தேவையான ஒரு முக்கிய நுண்ணுறுப்பாக இருக்குது. இதில் ஏராளமான ஏடிபிக்கள் உருவாகும். அதனால செல்லின் ஆற்றல் மையம் அல்லது சக்தி நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லின் கால்சியம் அயனிகளின் சமநிலையை இது பாதுகாக்கும். செல்லோட வளர்சிதை மாற்ற செயலில் இது பங்கு வகிக்கிறது. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 கொஷின் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா சைட்டோபிளாசம். சை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்லில் ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை எதுன்னு கேட்டாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இது ரெண்டுமே ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஷின்ஸ். உங்களுக்கான கொஷின், ஃபாதர் ஆஃப் அனாட்டமி யார் அப்படிங்கிறத சொல்லுங்கள். உள் அமைப்பியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்?